அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, Acts chapter 2 verse 4, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இன்றைக்கு உலகம் முழுவதுமாக பெந்தேகோஸ்தே பண்டிகை, பெந்தேகோஸ்தே நாள் என்ற காரியத்தை நினைவுபடுத்தும்படி ஆவியானவர் சபைக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த பொன்னான அந்த நாளை நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த நாள். ஆகவே இந்த நாளில் இதே வசனத்தை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இந்த பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெந்தேகோஸ்தே என்ற ஒரு பெயரை ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த பெந்தேகோஸ்தே சொன்னா ஒரு சபை பிரிவினர் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பெந்தேகோஸ்தே சபைகள் ஆங்காங்கே இருக்கிறது. பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் எழுப்பி ஆத்துமாக்களை கொலை கொலையாய் ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தேயர்கள் எழும்பி கடைசி கால எழுப்புதலுக்காக அதிகமாய் உயிரையும் பணையம் வைத்து ஆத்துமா அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லதுதான். பெந்தேகோஸ்தே என்று சொல்லும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளுக்கு பின்பதாக சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு மேல் வீட்டறையிலே கூடி ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணும்பொழுது எந்த காலகட்டம் என்று சொன்னால், நற்செய்திக்கு பஞ்சம். இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தார். சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதன் பின்பு வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவரால் அருளப்பட்ட வாக்கு தத்தம் தான். அதுதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீர்கள், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் உங்களிடத்தில் நிறைவேறும்படி காத்திருங்கள் என்று சொல்கிறார். காத்திருங்கள் என்று சொல்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டுதான் சிஷ்யர்கள் ஏறத்தாழ 120 பேர் கூடி மேல் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் காணப்பட்டார்கள். அப்படின்னு சொன்னால், இயேசுவின் தாயும் ஒரு மனுஷி, மதிக்கக்கூடியவர்கள். சிஷ்யர்களோடு கூட அவர்களும் காத்திருந்தார்கள். ஏன் காத்திருந்தார்கள்? இவர்கள் எல்லாருக்கும் ஆவியானவர் அனுக்கிரகம், ஆவியானவருடைய பலன் தேவை. வாழ்க்கையில நல்லா வாழ்றதுக்கு பலன் தேவை, ஆவியானவருடைய பலன் தேவை. வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானவருடைய பலன் தேவை. ஞானமாய் நடந்து கொள்வதற்கு ஆவியானவருடைய பலன் தேவை. நோய் நொடி இல்லாமல் சுகமாய் வாழ்வதற்கு ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, குழம்பிக் கொண்டிருக்கிற மனநிலையில இருக்கிறவர்களுக்கு, குழப்பங்களில் இருந்து நம்மை சீர்படுத்தக்கூடியவர் ஆவியானவர். அந்த பலன் தேவை. பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திடகாத்திரமான தைரியம் உண்டாவதற்கு இந்த ஆவியானவருடைய பலன் தேவை. இந்த ஆவியானவருடைய பலன் உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின்
வாக்கு தத்தம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசிக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்களே. அதே போல ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆவியானவரை அனுப்புவேன், இந்த ஆவியானவரை உங்களுக்கு முன்பதாக அனுப்புவேன், இந்த ஆவியானவரை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசிக்கலாமா? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். என்னுடைய ஆவியானவர் உங்களிடத்துல நிலை கொண்டிருப்பார். ஆகவே பிதாவினால் வாக்கு பண்ணப்பட்ட காரியங்களை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள காத்திருங்கள். அப்ப அவங்க காத்திருக்கும் போதுதான் பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் 50 என்பது பொருள். 50 அந்த 50 என்ற பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்வெஸ்ட், அறுவடையின் அடுத்த 50வது நாள் சிறப்பு வழிபாடு, ஆகார பலி செலுத்தக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையை செய்யும்படிக்கு தான் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 50வது நாள் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த வசனத்தை சொல்லுகிறேன். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதல். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அறுவடை செய்தவைகளை கொண்டு வந்த அந்த நாள் மறுநாள் முதற்கொண்டு என்ன துவங்கி அந்த நாளில் இருந்து கவுண்டிங் என்ன துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, 7 வாரம்ன்றது வந்து 7 into 7 49, 49 நாள், 7 வாரம். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும். அப்போ 7ஆம் ஓய்வு நாள், அப்ப 7ஆம் ஓய்வு நாள் மறுநாள் 50வது நாள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இப்ப ஆண்டவருக்கு என்று புதிய போஜன பலியை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் பஸ்கா பண்டிகை என்று சொல்லுகிறார்கள். பஸ்கா பலி என்று சொல்லுகிறார்கள். போஜன பண்டிகை, ஆகார பண்டிகை, பகிர்ந்தளிக்கக்கூடிய பண்டிகை, ஆண்டவருக்கு நன்றி செல்லக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த நாளில் அவர்கள் கூடியிருக்கும் பொழுதுதான் இந்த பண்டிகை நாட்களில 50வது நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 50வது என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மக்களை அல்ல, அந்த பண்டிகை வந்த நாளிலே ஆவியானவர் இறங்கினார், ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த ஆவியானவர் எதற்காக என்று சொல்லி நான் ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆவியானவர் யார் என்றதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஆவியானவர் யார்? பக்தனாகிய யோபு 33ஆம் அதிகாரத்தில் துன்பப்பட்டிருக்கும் பொழுது, நெருக்கப்பட்டிருக்கும் பொழுது, வேதனைப்பட்டிருக்கும் பொழுது யோபுடைய நண்பர்கள் 3 பேர் யோபுக்கு எப்படியாவது ஆறுதல் சொல்லலாம் என்று சொல்லி வரும்பொழுது அதில் ஒருவர் சொல்லுகிறார். யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, யார் இந்த ஆவியானவர்? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கினவர். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இந்த ஆவியானவர் யார்? நம்மை உண்டாக்கினவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதுல வாசித்து பார்க்கும்போது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர்
ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த ஆவியானவர் ஒரு தனிநபர் கிடையாது. திரித்துவம், ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. குமாரனாக இயேசு கிறிஸ்து வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு, பிதாவாகிய தேவன் வேறு என்பது அநேகர் பிரித்து சொல்லுகிறார்கள். We are worshiping the Trinity God. திரித்துவ தெய்வத்தை தான் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆகவே யோபுடைய நண்பர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், சொல்லுங்க பார்க்கலாம், அதை படிங்க மறுபடியும். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்படி உண்டாக்கினார் பார்த்தீங்கன்னா, அவருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அதை படிச்சு முடிங்க ஃபுல்லா. சர்வ வல்லவருடைய சுவாசம், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. உயிர் கொடுத்ததா? அப்ப உனக்குள்ளே ஆவியானவர் ஏற்கனவே இருக்கிறார். உன்னை உண்டாக்கினவர் ஆவியானவர், உன்னை படைத்தவர் ஆவியானவர். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆவியானவர் இதை நீ பெற்று உணர்ந்து புதிய வெற்றிகரமான சுகமான சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 63 அதிகாரம் 12-14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஆவியானவர் ஜனங்களை நடத்தக்கூடியவர். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களை வழிநடத்துவதற்காக அருளப்பட்ட ஆவியானவர். பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் நமக்கு உயிர் கொடுத்தவர், நம்மை படைத்தவர். இந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். நெகமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9 அதிகாரத்தில் 20 வசனத்தையும் 21 வசனத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு அறிவை உணர்த்த இந்த ஆவியானவர் மூன்றாவது அறிவை உணர்த்தக்கூடியவர். அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளின ஆவியானவர். அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். தாகத்தை தீர்த்த ஆவியானவர். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். குறையில்லாமல் உன்னை பராமரிக்கக்கூடிய ஆவியானவர். நீங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அவங்க வஸ்திரம் கூட பழசாய் போலையா. 40 years 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அவங்க வஸ்திரம் கூட பழசா போலையா. 40 years. அவங்க கால் வீங்கல. நமக்கு கொஞ்ச தூரம் நடந்தா கால் வீங்குது. கால் வீங்கல, வஸ்திரம் பழையதாகி போகவில்லை. காரணம் என்ன? ஆவியானவர் அவர்களை வழி நடத்தி பராமரித்தார். பிரியமானவர்களே, இவர்தான் இந்த ஆவியானவர். இந்த ஆவியானவருடைய வல்லமை என்ன? 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு, விடுவிக்கிற ஆவியானவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராலையும் கட்டவிழ்க்கப்பட முடியாமல் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இறுக்கமான ஒரு வாழ்க்கை. பாவத்திற்கு அடிமையாய் கட்டப்பட்டிருக்கிறார்கள், சாபத்திற்கு அடிமையாய் கட்டப்பட்டிருக்கிறார்கள், வியாதிக்கு அடிமையாய் கட்டப்பட்டிருக்கிறார்கள், பில்லி சூனிய மாந்திரிகத்துக்கு அடிமையாய் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பாரம்பரிய ஆவியினால முன்னோர்களுடைய ஆவியினால கட்டப்பட்டிருக்கிற அந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலையில
ஜனங்களுக்கு விடுதலை தேவை. அந்த விடுவிக்கிற ஆவியானவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விடுவிக்கிற ஆவியானவர். அப்ப அவருடைய வல்லமை உன்னை விடுவிக்கும். அவர் வல்லமை உன்னை சுகப்படுத்தும். அவருடைய வல்லமை பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும். பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பில்லி சூன்ய மாந்திரிகத்தின் செய்வினை கட்டுகள் எல்லாம் உடைத்தெறியக்கூடிய வல்லமைதான் ஆவியானவருடைய வல்லமை. பிரியமானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. உன் பலவீனங்களில் உனக்கு உதவி செய்யக்கூடியவர் இந்த ஆவியானவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பலவீனமான வாழ்க்கை, பலவீனமான சூழ்நிலை, பலவீனமான குடும்பம், பலவீனமான பாண்டமாகிய உன் மனைவி, அல்லேலூயா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில பலப்படுத்தக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே காணப்படுகிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஐசியா chapter 11 verse 2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளக்கூடிய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீண்ட ஆயுள் நீங்கள் வாழலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்தா ஆசீர்வாதம் உண்டாகுமா? blessing. 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 112ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவருடைய கட்டளைப்படி நடந்த அவருக்கு யார் ஒருவன் பயந்து நடக்கிறானும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று 112ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்குமா? இந்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த தெய்வ பயம் எந்த ஒரு மனிதன் பெற்றுக் கொள்கிறானோ, அந்த ஆவியானவரால் அருளப்படுகிற இந்த தெய்வ பயத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் இந்த ஆவியானவரை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தார்? எதற்காக இந்த ஆவியானவர்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1:8, Acts chapter 1 verse 8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் கவனிங்க, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஏன் இந்த ஆவியானவர் அப்படின்னு நிறைய பேர் குழம்பிக் கொள்ளுகிறார்கள். ஆவியானவர் இறங்கி வந்துட்டார், பாஷை பேசுவதுதான் ஆவியானவர் அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அந்நிய பாஷை பேசுவது மட்டும் ஆவியானவர் கிடையாது. அதுக்கு மட்டும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டது என்பது அல்ல. சில சபைகள் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், சில சபைகள் அந்நிய பாஷை பேசவில்லை. அந்நிய பாஷை ஒரு அடையாளம், ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டுள்ளதை தவிர வெறும் பாஷை பேசி சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை, அது வீணான ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, ரொம்ப பேர் அந்நிய பாஷை பேசுறாங்க. அந்நிய பாஷை பேசுறது தவறு, சரி நான் சொல்ல வரேன். அந்நிய பாஷை பேசுங்க, பக்தி விருத்தி உண்டாகும் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அந்நிய பாஷை பேசுகிறவன் கர்த்தருக்கு என்று பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான். சாட்சியாய் வாழ்வதை நாம் விட்டுவிடக் கூடாது.
அதுதான் ரொம்ப முக்கியம். சாட்சியா வாழ்வு, சாட்சியா வாழ்வு. அப்பதான் நீங்க நான் நல்லா இருக்க முடியும், நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியும். சாட்சியாய் வாழக்கூடிய வாழ்க்கை. ஏங்க சாட்சியா வாழணும்? ஏங்க நம்ம வாழ்ற உலகம் நல்ல உலகமா? எல்லாம் சொல்லுவாங்க காலம் கெட்டு போய் கிடக்குதுன்றாங்க. உண்மைதான். இது நல்ல காலம் கிடையாது, இது கெட்ட காலம். உலகம் கெட்டு போச்சு. என்றைக்கு மனிதன் கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை செய்தானோ அந்த ஒரு பாவத்தில் ஆரம்பித்த சகலவிதமான பாவங்களும் பைபிள் சொல்லுது அந்த பாவம் கர்ப்பம் தரித்து அது மரணத்தை பிறப்பிக்கிறதா. யாக்கோபுல வாசிக்கிறோம், மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவம் கர்ப்பம் தரிக்கிறது. ஒரு பன்றி எப்படி குட்டி போட்டா வசவசன் போடுமோ அந்த மாதிரி ஒரு பாவம் அநேக பாவங்களை உலகத்தில் உருவாக்கி விட்டது. பிரியமானவர்கள், நல்லவர்களும் கூட சில வேளை விழுந்து போகக்கூடிய சூழல்கள் உண்டாக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பாவம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்களாகிய நீங்களும் நானும் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு ஆவியானவரை தான் பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் உன்னை நடத்துவார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வரும் பொழுது நீங்க முதல்ல என்னவா இருப்பீங்க அப்படின்னா சாட்சிகளாக இருப்பீர்கள். நற்சாட்சி, துர்சாட்சி அல்ல, பொய் சாட்சி அல்ல. கோர்ட்ல சொல்றாங்களா பொய் சாட்சி, அது இல்ல. நற்சாட்சி, நல்ல சாட்சி. என்னைக்கு இவங்க பைபிளை தூக்குனாங்களோ அன்னையிலிருந்து இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குதுங்க. இவங்க குடும்பம் பாருங்க, நல்ல சர்ச்சில் ஜெபம் பண்றாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. 4 பேர் சாட்சி சொல்றாங்க. அதுல என்ன லாபம்? ஆண்டவர் மகிமைப்படுகிறார். நீ நல்லவனா வாழ்ந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? அரசாங்கத்துல லஞ்சம் வாங்காத அதிகாரிகளா இருக்கிறாங்க. அரசாங்கத்துல பதக்கம் கொடுக்கிறார்கள். கொடியேற்று விழா வரும் பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கு, காவல்துறையினர்களுக்கு, நம்பகமாய் நாணயமாய் வாழ்ந்தவர்களுக்கு, நன்மை செய்தவர்களுக்கு அரசாங்கம் பதக்கம் கொடுக்கப்படுகிறது. அந்த பதக்கத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்? விலைன்னு பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஆனா சாட்சி கிடைக்கிறதில்ல. அரசாங்கத்தினுடைய அப்ரூவல், அரசாங்கத்தினுடைய சாட்சி நமக்கு கிடைக்கிறதில்லை. நற்சாட்சி, நற்பெயர், நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை பிரியமானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவரால் தான் நமக்கு மக்கள் மத்தியிலே நம்பகத்தன்மை உண்டாகும். இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நம்பகத்தன்மையை நாம் இழந்து போய்விடுவோம். நம்பகத்தன்மை உண்டாகிறது. நற்சாட்சி, நல்ல சாட்சி. இங்க பாருங்க, ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 1 நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க, நமக்கு டைம் இல்லை. அனனியா சபீரா அப்போஸ்தலர் காலத்துல தங்களுடைய காணி ஆட்சிகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்களாம். தங்களுடைய சொத்துக்கள், நிலங்கள் எல்லாத்தையும் விற்று பணமாக்கி அப்போஸ்தலருடைய காலடி அப்படின்னா என்ன, சர்ச்சை கொண்டு வந்து அந்த காணிக்கையை கொடுத்தார்கள். அப்படிதான் செஞ்சது. ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா எல்லாரும் சமமாய் வாழ வேண்டும். இல்ல, எல்லாரும் சமமாய் வாழ வேண்டும். இந்த கொள்கை எங்க பைபிள்ல தான் முதல்ல ஆரம்பிச்சது. நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் சமமாய் வாழ வேண்டும். ஒரே ஆளுக்கு எல்லாம் போகணுன்றது கிடையாது. எல்லாரும் சமமாய் வாழணும். இந்த கொள்கை இங்கதான் உண்டாகுது. அதனால எல்லாம் தங்களுடைய காணி ஆட்சிகளை விட்டு கொண்டு வந்து கொடுத்து எல்லாரும் சமமாய் சபையில வாழ்ந்தார்கள். அந்த நேரத்துலதான் பொய்யின் ஆவி, சாட்சியா வாழக்கூடிய ஆவியை பெற்றவங்க பொய்யின் ஆவி, அனனியா சப்பீராலும் தங்களுடைய நிலங்களை விற்றார்கள், நல்ல விலைக்கு விற்றார்கள். விற்ற நிலத்தில் அந்த பணத்தில் கொஞ்சம் தனக்கு வஞ்சித்துக் கொண்டார்கள், தனக்கு எடுத்துக்கொண்டார்கள். அவங்க லேண்டு தான், அவங்க பணம் தான், அது எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஆலயத்துல வந்து பாஸ்டர் பீட்டர் கேட்கிறார்,
பீட்டர் மாரிஸ்ல பீட்டர் கேட்கிறார், பேதுரு கேட்கிறார், உங்கள் நிலத்தை நீங்கள் இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? ஆமாம் அப்படின்னு அனனியா சொல்றார். சொன்ன உடனே எவ்வளவு தைரியம், சபைக்குள்ள வந்து பொய் சொல்லுகிறார். தேவனுக்கு விரோதமாய், அதாவது ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறபடினால நீ விழுந்து செத்து போன்னு சொன்ன உடனே சர்ச்சில் செத்து போட்டாங்க அனனியா. நான் சொல்றது வந்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கிறது. வாங்க, நீங்க வீட்டில் வாசிட்டு பாருங்க. அதன் பின்பு அவனை கொண்டு போயிட்டு வாலிபர்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. ஒய்ஃப் தேடிட்டு வரா, புருஷனை காணுமே, சர்ச்சுக்கு போனவர் என்னாச்சு? அந்த பாஸ்டர் பீட்டர் கேட்கிறாரு, உங்கள் நிலத்தை இவர்களுக்கு தான் விட்டீங்களா அப்படின்னு. ஆமாம் அவங்கள சொன்னதுனால அவங்களும் விழுந்து செத்து போனாங்க. ஒரு நடுக்கம் ஆலயத்துக்குள்ளே உண்டானது. பரிசுத்தம் சொன்னா பரிசுத்தம் தான். இன்னைக்கு அந்த ஆவியான சபைக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு அந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்பட்டால் நம்ம நிலைமெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள எப்படிப்பட்ட கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள். இதெல்லாம் மாறுறதுக்காக தான் பரிசுத்த ஆவி, அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் அழித்து, அசுத்த ஆவியினுடைய வல்லமைகளை அழித்து பரிசுத்த ஆவியை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் தான் இந்த நல்ல நாள். பிரியமானவர்களே, யோபு 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த ஆவியானவர் ஏன், யோபு 32:8, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே. அது என்ன ஆவி? சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். உணர்வு. இந்த ஆவி உங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றக்கூடிய ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, நீ சாட்சியாய் வாழணும். நம்பர் 2, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களை உணர்வு உள்ளவர்களாக மாற்றும். நீங்க செய்யறது சரியா தவறான்றத, சிலர் தவற வந்து சரியின் மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை குறித்த உணர்வே இல்லை, அதை குறித்த உணர்வே இல்லாம செஞ்சுட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா நிறைய பேர்? நானும் அந்த மாதிரி பல காரியங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த உணர்வே இல்லை. நிறைய வாலிப பிள்ளைங்க பாவத்தில் மூழ்கி போய் கிடக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த உணர்வே கிடையாது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், வாட்ஸ்அப் வீடியோ பார்த்தேன். ஒரு நிர்வாண ஒரு மனிதனை எல்லாரும் விழுந்து விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். உணர்வு கிடையாது. தாங்கள் செய்கிறது ஒரு மனிதனை அப்படியே வணங்குகிறார்களே, மனிதனை வணங்கக்கூடாது. அந்த மனிதனை அப்படியே விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவனும் மனிதன், இவர்களும் மனிதர்கள். அந்த உணர்வு இல்லையே. இறைவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவர், இறைவன் மட்டும்தான் ஆராதனைக்குரியவர், இறைவன் மட்டும்தான் தொழுகைக்கு உரியவர். பிரியமானவர்களே, அப்படியே விழுந்து அவர்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள். உணர்வே இல்லை. அந்த உணர்வு சரியான உணர்வு, தெய்வத்தை அறியக்கூடிய உணர்வை உருவாக்கக்கூடியவர் தான் இந்த ஆவியானவர். பிரியமானவர்களே, இந்த உணர்வு உனக்குள்ள எனக்குள்ள உண்டாகும். இந்த நாளில் நீங்க என்ன காரியங்களை செஞ்சாலும் உணர்வு இருக்கும். என்ன உணர்வு? சாப்பாட்டுல குழம்புல உப்பு இருக்குதான்னு பாக்குறமே உணர்வு, சென்ஸ். அது கிடையாது நான் சொல்றது. நல்ல சென்ஸ் இருக்கும். செய்கிற காரியங்கள் சரியா தவறான்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். பிரியமானவர்களே, மூன்றாவது இந்த ஆவியானவர் எதற்கு? கடைசியா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்களை சீக்கிரமாக வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த ஆவியானவர் எதற்காக? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். எங்க சபையில சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அந்த ஊழியம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. This is from Bible. தேவனுடைய வார்த்தை. இந்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கிறார்? நீங்க மட்டும் சுபிக்ஷமா செழிப்பா பரிசுத்தமா வாழ்வதற்காக அல்ல. இந்த ஆவியானவர் நற்செய்தி அறிவிக்க. என்ன நற்செய்தி? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், பின்பு சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதன் பின்பு அநேகருக்கு அவர் தரிசனமானார், அகால பிறவியாகிய
எனக்கும் அவர் தரிசனமானார் என்று பவுல் சொல்கிறார். அப்ப எது நற்செய்தி என்று சொன்னால் சுவிசேஷம், சுப விசேஷம். எது சுவிசேஷம்? கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்தது, கிறிஸ்துவானவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டது, கிறிஸ்துவானவர் நமக்காக உயிரோடு எழும்பினது, கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார், கிறிஸ்துவானவருடைய இரத்தத்தினால்தான் பாவ மன்னிப்பு, மீட்பு, விடுதலை, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் உண்டு என்கிறதுதான் நற்செய்தி. This is the gospel of God. தேவனுடைய நற்செய்தி, தேவனுடைய சுவிசேஷம். இதுதான் பிரியமானவர்களே, இந்த ஆவியானவரை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நமக்கு அறிமுகமானவர்களுக்கு இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம் உடன் பிறந்தவர்களுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம் உடன் பயின்றவர்களுக்கு, படித்தவர்களுக்கு, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டாருக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஏன் இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும்? வரக்கூடிய நாட்களில் பெரிய ஆபத்து உண்டாகி இருக்கிறது. அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சுவிசேஷம் தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதன் இந்த நற்செய்தி சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிறானோ அந்த மனிதனுக்கு நிரந்தர வாழ்வு, நித்திய ஜீவன் அவனுக்கு உண்டாகிறது. பிரியமானவர்களே, நற்செய்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரமைத்து விடும். நற்செய்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. நற்செய்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண்களை தெளிவிக்கக்கூடியதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி, இந்த காஸ்பல், இந்த சுவிசேஷம் ஒவ்வொரு மனிதனுடைய நடையை சீர்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இந்த நற்செய்தி மூலமாக தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் ரட்சித்து இன்றைக்கு சபைக்குள்ளே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆவியாளர் எதற்காக? இந்த நற்செய்தியை நீர் அறிவிக்க வேண்டும். எனக்கு சொல்ல தெரியாது பாஸ்டர், எனக்கு படிக்க தெரியாது பாஸ்டர், நான் எப்படி போய் சொல்றது? பைபிள் தெரியாது பாஸ்டர். 1 பேதுரு 2:9 வாசித்து பார்க்கும் பொழுது 1 Peter chapter 2 verse 9, அந்தகார இருளில் இருக்கிற நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்களும் நானும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நானும் அறிவிக்காவிட்டால் வேற யார் அறிவிக்க முடியும்? நாமும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் அப்படிதான் இருந்தது. எபேசியர் 2:1-2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் போது, முன்னே நீங்கள் அந்நியர்களாயிருந்தீர்கள், இந்த நற்செய்திக்கு, சுவிசேஷத்திற்கு, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அந்நியர்களாயிருந்தீர்கள். மாம்சம் விரும்பினதை செய்தோம், மனம் விரும்பினதை செய்தோம், தேவன் விரும்பினதை நம்மால செய்ய முடியல. காரணம் என்ன? இந்த நற்செய்தி இல்லை. இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடியினால அப்படிப்பட்ட மாம்சமும் மனசும் விரும்பினபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். துன்பம், துக்கம், துயரம், ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம், வியாதி, பயம், மரணம் போன்ற பலவிதமான கட்டுகளில கட்டப்பட்டிருந்தோம். பிரியமானவர்களே, அவர் சொல்றார் எபேசியருக்கு, இப்பொழுதோ கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் உங்களை என்னையும் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார்? நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல அந்தஸ்து, நல்ல வீடு, நல்ல காரு, பங்களா, நற்பெயர், நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு, மேன்மை. ஏன் இதற்கெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார்? எஸ்தர் ராஜாத்தியை ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போனார். ஏன் தெரியுமா? தன் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, ஜெபிக்க பரிந்து பேசி ஜெபித்து ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக தான். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு மேன்மையான இடத்தில் இருக்கிறோம். எல்லா வல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவரால் நாம் பெற்றிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், நாம் பிற ஜனங்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக.
இந்த நற்செய்தியை அறிவிக்கும் போது பலர் கேட்க மாட்டார்கள், சிலர் கேட்பார்கள், சிலர் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறாய். இதுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இதுக்கு பூமியில பலன் கிடைக்காது, அடிவாதான் கிடைக்கும், கெட்ட பேர் தான் கிடைக்கும் பூமியில. ஆனா பரலோகத்துல உனக்கென்று ஒரு கிரீடம் இருக்கிறது. அந்த கிரீடம் வாடாத கிரீடம். அந்த கிரீடத்துல முத்துக்கள் பதிக்கப்படுமா. ஒரு ஆத்துமா உங்க மூலம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, ஒரு ஆத்துமா உங்க மூலம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாங்கன்னா கிரீடம் உண்டாகும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது உன் நிலைமை எப்படி இருக்கிறது? ஆத்துமா ஆதாயம் செய்கிறாயா? இப்ப வேலை வந்துருச்சு, நல்ல ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, நற்செய்தி அறிவிக்க நேரம் இல்ல, டாக்ஸ் கொடுக்க நேரம் இல்ல, தெரு பிரசங்கம் பண்ற இப்ப நேரம் இல்ல, வெளியே போக முடியாது, ஜனங்களை சந்திக்க முடியாது, ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்யக்கூடிய வேலை இல்லை. இப்போ காரணம் என்ன? எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. அப்ப எப்படி இந்த காலத்துல நற்செய்தி அறிவிக்க முடியும்? ஆவியானவரிடத்தை ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார். நீ வீட்டில் இருந்தபடியே போன் மூலமாக உங்களுடைய உறவினர்களை, நண்பர்களை, உங்க கூட படித்தவர்களை, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை போன் மூலமாக இந்த நற்செய்தி அறிவிப்பதற்காக தான் இந்த காலவெளியில ஆவியானவர் உன் மீது ஊற்றப்பட்டிருக்கிறார். நற்செய்தி அறிவிக்கவும். அப்புறம் படிங்க, ஏசாயா 61:1-3 சீக்கிரம் படிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், சிறையாக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறும். அதுதான் இரண்டாம் வருகை. இது சொல்றது யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக. அதன் பின்புதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான் தன் மீது ஆவியானவர் இருக்கிறார் என்கிறதை லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அதை நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அதனால்தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த இயேசுவானவர் எப்படி இந்த பூமியில நடந்தாராம் வாசிக்க கேட்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும், வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எப்படி வாழ்ந்தாரா? தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், எப்படி நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திரிந்தார். அன்புக்குரியவர்களே, உலகம் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்டிருக்கிறது. உனக்கு தெரிஞ்சவங்க, உங்க சொந்தத்துல உள்ளவங்க, உங்களுக்கே தெரியாம பிசாசின் வல்லமையில அகப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாரும் எப்படி காப்பாற்ற முடியும்? டாக்டர்களால காப்பாற்ற முடியுமா? பணத்தினால காப்பாற்ற முடியுமா? அரசாங்கத்தில் இருக்கிறவர்களால் காப்பாற்ற முடியுமா? பிசாசின் வல்லமையினால பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களை, கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்கு உன் மீது ஆவியானவர் இந்த காலங்களில் ஊற்றிருக்கிறார். இந்த லாக்டவுன் நேரத்துல நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து தூங்கிக் கொண்டிருக்கிற இது நேரம் அல்ல. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். சிலர்லாம் சர்ச்சைக்கு மூட்டி லாக் பண்ணியாச்சுன்னு சொன்ன உடனே எல்லாம் வீட்டுல படுத்து தூங்குறாங்க, தங்கள் சொந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஆலயம் பூட்டப்பட்டிருந்தாலும் ஆலயம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீடு தேடி இந்த ஆலயம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, ட்விட்டர் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, கூகுள் மீட் மூலமாக, அதுக்கப்புறம் பேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க முடங்கி கிடக்கிற நேரம் அல்ல, எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு நேரம். முதல்ல உனக்கு விடுதலை, முதல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க நினைத்த காரியம் கைப்பிடி வரணும். நீங்க நோய் நொடி இல்லாம வாழணும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நீங்க நல்லா சுவாசிக்கணும். நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்.
நீங்க நல்ல வீட்டில் இருக்கணும். நீங்க பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ரட்சிப்பை இன்னும் அநேகருக்கு வழங்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே தூங்கி கொண்டிருக்காதீங்க. ஆண்டவருக்காக ஏதாவது செயல்பட முடியுமா? ஆண்டவருக்காக ஏதாவது செயல்பட முடியுமா? கர்த்தரின் சுவிசேஷத்தை யாருக்காவது அறிவிக்க முடியுமா? என்னால நான் சாகிறதுக்குள்ள ஏதாவது ஆண்டவரை குறித்து யாரிடத்திலும் சொல்ல முடியுமா? எந்த நேரத்துல என்ன நடக்குது, எப்ப நடக்குது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, அடுத்த 2 மணி நேரத்துல இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. வாலிப பையன் நல்லா தான் ஆக்டிவா இருந்தா, சரியாதான் இருந்தா, ஒரு செக் பண்ணிட்டு கொண்டு போனா ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு மரித்து போய் விட்டான். புலம்புகிறார்கள் மருத்துவமனையில. வாலிபனே, அன்பு தம்பி தங்கச்சிங்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரம் உனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். This is the time to share the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை யாருக்காவது அறிவிக்க இது உனக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம். அன்புக்குரியவர்களே, கண் நல்லா பார்க்க முடியுது, வாய் நல்லா பேச முடியுது, நல்லா சுவாசிக்க முடியுது, நல்லா நடக்க முடியுது, செயலாற்ற முடிகிறது. இந்த நேரத்துல ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முடியுமா உங்களால? காணிக்க கொடுக்கிறோம், தசமாம் கொடுக்கிறோம், அது வேற, அது இருக்கட்டும். அது ஆலய பணிகளுக்காகவும் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவர்களுக்காகவும் தான் அது பயன்படுகிறது. பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பயன்? அன்புக்குரியவர்களே, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய சுவாசம் கர்த்தருக்காக இருக்கட்டுமே. நல்ல தாளந்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல திறமைகளை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தருக்காக பயன்படுத்த முடியுமா? ஆண்டவருக்காக பயன்படுத்த முடியுமா? இந்த லாக்டவுன்ல ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறபடினால நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய ஆட்டோவிலேயே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை வைத்துக் கொண்டு கொரோனா பேஷண்ட்டுக்காக இலவசமாக அவர்கள் நல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் முடிந்தது மக்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கிறார். ஆக்சிஜன் காலி ஆயிடுச்சுன்னா அவரால் கொடுக்க முடியாது. ஆண்டவர் மனிதனுக்கு உயிர் கொடுக்கிறவர், இந்த ஆவியானவர் உன்னை வாழ வைக்கிறவர் என்று சொல்லி பார்த்தோமே. இந்த ஆவியானவருக்கு உயிர் கொடுக்கிறவர் என்று பார்த்தோமே. இந்த ஆவியானவர் உனக்குள்ள வந்திருக்கிறாரு, மக்களை வாழ வைக்க முடியும். உன்னுடைய நற்செய்தி, உன்னுடைய எழும்பி செய்யக்கூடிய ஊழியம், உன்னுடைய முழங்கால் முடங்கி ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஒரு ஆத்மாவை உயிர் காக்க முடியும். பிரியமானவர்களே, அழிந்து போகிற அந்த ஆத்மாக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தான் ஆவியானவர் உன்னை இன்றைக்கு பலப்படுத்துகிறார். பராக்கிரமசாலியே, நீ எழும்பு. ஒரே ஒரு வசனத்தை சொல்லிடுறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணுவதற்கு புறப்படுகிறார்கள். அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை கொள்ளையடிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரத்துல கிதியோன் மீது இந்த ஆவியானவர் இறங்குறாரா? வாசிக்காம ஒரு வசனத்தை மட்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். போதும், கிதியோன் மேல இறங்கினார். ஏன் கிதியோன் மேல இறங்கினார்? ஜனங்களை விடுதலையாக்க, ஜனங்களை ஒன்று திரட்டி யுத்தத்திற்காக ஆயத்தப்பட, ஜனங்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க, ஜனங்களை ஒன்று திரட்டி அவர்களை தைரியப்படுத்த இந்த ஆவியானவர் இறங்குகிறார். இந்த வழியில உன் மீது இறங்குகிறார். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? இந்த ஆவியானவர் உன் மேல இறங்குகிறார். இந்த ஆவியானவரை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த ஆவியானவர் உனக்குள்ளே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஹalleluya. Thank you Holy Spirit. Thank you Jesus. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேர்ந்து பாடலாம் இந்த பாட்டை. ஆவியானவரே, சேர்ந்து பாடலாமா? ஹalleluya. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கலுமே. அமே, நீந்தி நீந்தி மூழ்கலுமே, மிதந்து மிதந்து மகிழலுமே, மிதந்து மிதந்து மகிழலுமே. வறுமையா கேளுங்க கேளுங்க கேளுங்க, உங்கள் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்.
அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆவியானவர் இறங்குகிறார். அபிஷேகம் இறங்குகிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இந்த காலங்களில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சொல்லுங்க, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா ஆமென், வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கைகளை தட்டி வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆவியானவரே, ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆவியானவர் திருவுளப்பட்டிருக்கிறார். இந்த காலவெளியில் கர்த்தர் உன் மீது இறங்கி இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. உன் பலவீனங்கள் நீங்குகிறது. உன் நோய்கள் குணமாகிறது. உன் மனசுல தைரியம் உண்டாகிறது. உனக்கு நம்பிக்கை இல்லாத இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்றீர்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை நாயகனாய் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரை நிரப்பி இருக்கிறார். தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மீது உதித்தது. காரிருள் ஜனங்களை மூடும். உன் மீதோ கர்த்தர் உதிப்பார். பயப்படாதீங்க. நாட்டின் நடப்புகளை கண்டு பயப்படாதீங்க. முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி எப்படியா நாட்டு மக்களை ஜெபத்துல தாங்குங்க, காப்பாத்துங்க. ஊழியக்காரர்களை ஜெபத்துல வையுங்க. விசுவாசிகளை ஜெபத்துல வையுங்க. ஊழியங்களை ஜெபத்துல வையுங்க. சீக்கிரமா ஆலயம் திறக்கப்படணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யலாம். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சகவாசம், காவல், பக்கத்துறை, பராமரிப்பு, பாதுகாப்பு இன்று நம்முடைய உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்னும் இன்னும் சதா காலங்களை நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் கனம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். Thank you.